Baby, if you are bad, I am your dad. என்ன ஸ்பெயின் நண்பர்களே, சூப்பராக எரியுதா? நம்ம தனுஷ்னா வந்து அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாரு. அந்த ஃபங்க்ஷன்ல அவர் நிறைய விஷயம் பேசினாரு. அவர் வந்து நிறைய கதை சொன்னாரு. தன்னோட ரசிகர்கள் எப்படி இருக்கணும், ரசிகர்களால அவர் எப்படி பெருமையா ஃபீல் ஆகுறாரு, இன்னும் எப்படி பெருமைப்படுத்தணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து நம்ம தனுஷ் நான் சொல்லியிருந்தாரு. அதுல என்ன பிரச்சனைனா, நம்மளோட டிவிகே நண்பர்கள் வந்து நிறைய பேர் பொங்கி எழுறாங்க. என்ன வந்து நீங்க ஆயிட முடியுமா, எங்க அண்ணன் தான் ஒரே ஒரு அண்ணன் தான் கிங்கு, ஒரு இடத்துக்கு உங்களால வர முடியாது, நீங்க இப்படிலாம் பண்ணி அரசியலுக்குள்ள வர பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு அரசியலுக்குள்ள வர போறேன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நமக்கே தெரியுது. அவர் பேசுறது, அவரோட மோட்டிவ் என்ன, அதுக்கு என்ன வேணா மாறலாம் அப்படின்றது நமக்கு தெரியுது. இதை பார்த்து இந்த டிவிக்கு நண்பர்கள் கொதிச்சு எழுறாங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தா, பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சு, ஆன மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி தள்ளுறானுங்க. என்ன கேக்குறேன், இது ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணா அரசியலுக்கு வரலாம், யார் வேணா மக்களுக்கு நல்லது பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படிதானே நீங்க சொன்னீங்க, அப்படிதானப்பா நீங்க எல்லாரும் பேசுனீங்க. எங்க அண்ணனை தடுக்கிறீங்க, ஏன் எங்க அண்ணனுக்கு அரசியல் வர விடாம பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே கேட்டீங்க. ஒரு சில கேள்வி எனக்கு ரொம்ப நியாயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி தனுஷ் என்ன பண்ணிருக்காரு, இன்னும் அரசியலுக்கு வரல, அதெல்லாம் வரேன்னு சொன்னா இந்த மாதிரிலாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் செக்ஷன்கள் வந்து இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, இத்தனை நாள் இல்லையே, திடீர்னு பார்த்தா ஒரு சிகப்பு ஒரு வெள்ளையில ஒரு கொடி லான்ச் ஆகுது, வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டுறாங்க, ஒரு விஷயம் பண்றாங்க. தானப்பா நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம். திடீர்னு அந்த அரசியல குதிக்கிறீங்களே, என்ன பண்ண போறீங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்குங்க, கொஞ்ச நாள் அரசியல்ல இருங்க, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சிஎம் ஆகுங்க. இப்பயே சிஎம் ஆயிட்டீங்கன்னா உங்களை வச்சு நிறைய நடக்கும், 6 மாசம் டைம் கேட்கற மாதிரி சிச்சுவேஷன் வரும், இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்களே. நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சிஎம் ஆகி மாஸ் காமிச்சிருக்காரு. படத்துல கூட வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு போட்டு தீயாந்தது பாக்குறதுக்கு. ஐயோ, தனுஷனா வந்து அதுல ஒரு கதை சொல்லியிருந்தாரு. ஒரு பையனும் வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்களாம். தனுஷனை ஜெயிச்சுட்டே இருப்பாரா, ஒரு பையனுக்கு வந்து ஒரு தடவை ஜெயிக்க கொடுப்பாராம். அவர் முடிவு பண்ணாரா, நம்ம இந்த தடவை விட்டு கொடுக்க தேவையில்லை, ஜெயிச்சுட்டே இருப்போம், நம்ம பையன் என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஜெயிச்சுட்டே இருந்தாராம். அவருக்கு போர் அடிச்சுட்டு அவர் எந்திரிச்சு போறாராம். போண்டா தூங்க போறா அப்படின்ட்டு போறாராம். அதெல்லாம் நீ போக கூடாது, உட்காரு அப்படின்றானா தனுஷன பையன். அப்படி பேசுற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்றானா. இதை எங்கேயோ கேட்டிருக்கோமே. John Leslie, I'm bored. I don't want to play you anymore. And I got up. I said, I'm ready to go to sleep now. No, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. கட்டுக்கதை சொல்லி காலம் ஃபுல்லா சொல்லுந்தாங்க. புதுசா வந்தவங்களும் கட்டுக்கதை சொல்றாங்க. இன்னும் ஒரு கட்டுக்கதை சொல்ற பாத்தியான. என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல. ஆனா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா தான் இருக்கு. நான் சொல்றேன், 10 வருஷத்துல எங்க அண்ணன் பிரதீப் ரங்கநாத் தான் சிஎம். திருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லா அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க.